தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூரில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் பாபர் மஸ்ஜித் இடிப்பு தினமான இன்று பாசிச எதிர்ப்பு நாள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் புகாரி தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விமென்ஸ் இந்தியா அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் ஃபாய்ஜா சஃபிகா கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். 2002ஆம் ஆண்டு டிசம்பர் 6 அன்று இந்திய தேசத்தில் மாபெரும் ஒரு சதிகார நிகழ்வு நடந்தது. பாபரி பள்ளி தகர்க்கப்பட்ட ஒரு நாள் அது. மிகவும் மோசமான ஒரு கருப்பு நாள். சுதந்திர இந்தியாவில் மிகவும் மோசமான ஒரு கருப்பு நாள் அது. அதை எதிர்த்து கடந்த 27 ஆண்டுகளாக காத்திருந்த நீதி கிடைக்கும் என்று காத்திருந்த ஒரு சமூகத்தின் மீது அநியாயமான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. பெரும்பான்மை மனசாட்சியை திருப்திப்படுத்துவதற்காக தான் இந்த தீர்ப்பு என்றும், பாபரி பள்ளி இருந்ததற்கான அடையாளங்கள் இருந்தும் இன்றைக்கு அந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. இது ஒரு சமூகத்தின் மீது கட்டவிழ்க்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அநீதியாகும். அதனை தொடர்ந்து இந்த நீதிமன்ற தீர்ப்பை சாதகமாக எடுத்துக்கொண்டு சங்க பரிவார கும்பல் என்ன செய்கிறது என்றால், மதுரா ஷாஹி ஈத்கா பள்ளி, ஞானவாபி பள்ளி போன்ற பழமை வாய்ந்த பள்ளிவாசல்களை இன்றைக்கு குறிவைத்து அதையும் நாங்கள் தகர்த்தெறிவோம், அங்கேயும் நாங்கள் எங்களுடைய கோயில்களை கட்டுவோம், இந்திய தேசத்தில் 3000 பள்ளிவாசல்களை நாங்கள் தகர்த்தெறிவோம் என்று சங்க பரிவார கும்பல் இன்றைக்கு காட்டுமிராண்டித்தனமாக சொல்லிக் கொண்டு அலைகிறது. மதச்சார்பின்மை என்பது இந்திய தேசத்தின் அடித்தளமாகவும் இந்திய அரசியலமைப்பின் அடித்தளமாக உள்ளது. ஆனால் அன்றைக்கு அவர்கள் தகர்த்தெடுத்தது வெறும் கட்டிடத்தை மட்டும் அவர்கள் தகர்த்தெடுக்கவில்லை, ஒரு பள்ளிவாசலின் சுவர்களை அவர்கள் தகர்த்தெடுக்கவில்லை. மாறாக அவர்கள் இந்திய அரசியல் அமைப்பின் மதச்சார்பின்மை, ஜனநாயகம், சிறுபான்மை பாதுகாப்பு போன்றவற்றையெல்லாம் அவர்கள் அன்றைக்கு தரமட்டமாக்கி இருக்கிறார்கள். இதை எதிர்த்து நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், இந்தியா முழுவதும் இன்றைய தினமான இந்த பாசிச கருப்பு தினமான இன்று சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்கிற அந்த மாபெரும் தேசிய அளவிலான கட்சி இன்றைக்கு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் எனவும், பாபரி பள்ளியை நாங்கள் ஒரு நாளும் மறக்க மாட்டோம், அப்படி மறந்தால் வரலாறு எங்களை மன்னிக்காது எனவும், மேலும் பாபரி பள்ளியை மீட்டு எடுக்கும் வரை எங்கள் போராட்டம் தொடர்ந்து ஓங்கிக் கொண்டேதான் இருக்கும், தொடர்ச்சியாக நாங்கள் போராடி கொண்டேதான் இருப்போம், நீதி கிடைக்கும் வரை நாங்கள் போராடி கொண்டே இருப்போம் என்று சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.